ஓம் சாந்தி. வாணி, அன்பை எப்படி நாம் அனுபவம் செய்வது என்று அவ்யக்தி பாப்தாதா முறையின் மூலியமாக விளக்கப்படுது. இது ஜூன் 20, 2026, எபிசோட் 7. महक रहा है मधुबन तुमसे, ओ बाबा मधुबन वाले। महक रहा है मधुबन तुमसे, ओ बाबा मधुबन। கடவுளின் அன்பை நேசிப்போம். பாப்தாதா இப்பொழுது எல்லா குழந்தைகள்கிட்ட இருந்தும் சமநிலையை பார்க்க விரும்புறார். எல்லா குழந்தைகளும் தந்தைக்கு சமமாகும் நிலைப்பாட்டை பார்க்க பாப்தாதா விரும்புகின்றார். உங்களுடைய லட்சியமும் பாப்தாதாவுக்கு சமமாக வேண்டும் என்பது தானே, தந்தைக்கு சமமாக வேண்டும் என்பது தானே உங்களுடைய லட்சியமும். தந்தை பிரம்மாவை பின்பற்றுங்க, இதுதான் சுலபமான வழி. தந்தை பிரம்மாவின் பின்பற்றுங்க, இதுதான் சுலபமான வழி. தந்தை பிரம்மாவுக்கு சமமாகுங்க. நீங்க என்ன செய்தாலும் சரி, முதலாவதாக தந்தைக்கு சமமாகுங்க. தந்தையோட உங்களை ஒப்பிட்டு பாருங்க. தந்தையோட உங்களை ஒப்பிட்டு பாருங்க. தந்தை பிரம்மாவுக்கு சமமாக என்னுடைய செயல்பாடுகள் இருக்கா? தந்தைக்கு சமமாக என் வார்த்தைகள், என் எண்ணங்கள் இருக்கின்றதா? இப்போ பாப்தாதாவுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டீங்க தானே? இப்பொழுது உங்களுக்கும் இதுதானே வேணும். மனதார உரையாடல் செய்யற சமயம் பாப்தாதா சில விஷயங்களை காதால கேட்கின்றார். உற்சாகத்தோடு உற்சாகம்
इसका टेंशन बना है तुमसे ओ अब्बा वो वाले, आबो तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, महक रहा है मधुबन तुमसे। ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 21। सदा हर्षित रहने के लिए अपनी नेचर को सरल बनाओ, सहनशील बनो। आज का विषय है विशाल बुद्धि और दुरांदेशी। अव्यक्त इशारे। जो सरल स्वभाव वाले होंगे उसमें समेटने की शक्ति स्वतः होगी। सरल स्वभाव वाला सभी का सहयोगी और स्नेही भी होगा, और जितना सरल स्वभाव वाला होगा उतना माया कम सामना करेंगी। सरल स्वभाव वाले का व्यर्थ संकल्प नहीं அதற்கு चलता, தகுந்தாற் போல மாயையும் उसका உங்களை समय தாக்க भी மாட்டார். व्यर्थ नहीं जाता। உங்களுக்கு எந்த வீண் उनकी எண்ணங்களும் बुद्धि இருக்காது. विशाल और दुरांदेशी रहती है, வீ- इसलिए उनके आगे காலத்தையும் कोई समस्या வீணடிக்க समाधान नहीं மாட்டீர்கள். कर सकती। जगदम्बा माँ की विशेषताएं। मम्मा सदा एकांत மம்மாவுடைய में रहती थी। அன்னை रोज तो ஜெகதம்பாளுடைய अचानक சிறப்பு सवेरे தன்மை. उठकर बाबा की यादों में மம்மா एकांत में चली ஒவ்வொரு जाती। நாளும் 2 इसी மணிக்கு पुरुषार्थ காலையில से मम्मा எழுந்திருப்பாங்க. का பாபாவுடைய संपूर्ण நினைவுல स्वरूप ஆழ एक बार தியானத்துல में दिखाई அமருவாங்க. पड़ता था। अभी हम मोहिनी दीदी जी से நாம सुनते சில हैं। சமயம் மம்மாவுடைய முழுமை நிலையை பார்ப்போம். ओम शांति। வீதியினுடைய सरल स्वभाव है। ம். जो सरल स्वभाव होता है இருக்க उसको कोई भी मीठी बात याद नहीं रहती। निसंकल्प होता है। कुछ करना है संकल्प आता है, बुद्धि भी चलती है और फिर निसंकल्प, क्योंकि होना तो वही है जो जब निसंकल्प होते हैं तो बाबा के साथ बैठते हैं। बाबा जो कुछ शिक्षा दे रहे हैं उसको धारण करने के लिए, स्वरूप बनने के लिए बाबा की शक्ति
बाबा का मिलन ही वो करा सकते அது हैं। சுலபமாக இருக்குது. அவருடைய கருத்துக்களை एक अपनी धारणा है, பார்த்துட்டு टेंशन रख के பாபாவுடைய पुरुषार्थ करके சக்தியை धारणा करके। வலுவெடுக்க வேண்டும். दूसरा बाबा की तरफ से एक वरदान முயற்சி होता है। செய்தால்தான் பாபாவுடைய तो शिक्षाएं கடைபிடிக்க முடியும். वरदान பாபாவுடைய मिल रहे கற்றல் हैं, கற்பித்தால் उसके लिए निर्संकल्प होके बाप के साथ बैठ जाओ। பாபாவுடைய கற்றல் கற்பித்தல் ஆசீர்வாதமாக மாறும். நான் ஆழமான हमारी தியானத்துல योग्यताएं बढ़ाते பாபாவுடைய हैं, நினைவில் அமர்ற சமயம் परंतु बाबा ही हमें निमित्त बनाते हैं। तो जब हम निमित्त பாபா बनते நம்மள हैं ஒரு கருவியாகத்தான் तो ஆக்குவார். बाबा की शक्ति से நான் ஒரு கருவியாக ஆகிற சமயம் सफलताएं मिलती என்னுடைய हैं। தகுதிகளும் உயரும். तो ये निर्संकल्प நான் சாதனைக்குரியவனாக ஆகுவேன். सोच लिया, बोल लिया, कर இதுதான் लिया, மௌனம். எண்ணத்தின் வலு. फिर क्यों सोचे बार बार क्यों सोचे बार बार எண்ணத்தின் क्यों होए? அடிப்படையில நாம செயல்பாடுகளை செய்துட்டோம். तो इतना अच्छा अनुभव ஏன் होता है। செய்த பிறகு ஏன் அதை பத்தி பேசிக்கொண்டே இருக்கின்றோம்? संकल्प होके அனுபவத்துல போக बाबा के வேண்டும். साथ बैठ जाओ எந்த எண்ணங்களும் இல்லாத சமயம் और बाबा को जो பாபாவுடைய நினைவுல वरदान நான் देने அமர்ற हैं, சமயம் योग्यताएं देनी है, बाबा की அதன் तरफ से சுரூபமாக ஆகின்றேன். हम अपना पुरुषार्थ तो करते ही हैं, எனக்கு என்னெல்லாம் परंतु தகுதிகளை सदा याद கொடுக்க रहे வேண்டுமோ பாபா கொடுக்கின்றார், ஆசீர்வாதமும் கொடுக்கின்றார். बहुत ऊंचा இது कार्य है, பாபாவுடைய காரியம். विशाल कार्य है, बहुत இது बड़ा அது कार्य है, உயர்ந்த காரியம். विश्व परिवर्तन। மேன்மையான செயல்பாடுகள் பாபாவின் செயல்பாடுகள், உலக மாற்றத்தை கொண்டு வரும் செயல்பாடுகள். उसकी शक्ति कहाँ से मिलेगी? நமக்கு எங்க அந்த சக்தி बाबा கிடைக்குது? से पूरा सहयोग लेते हुए अगर हम निमित्त बनते हैं, நமக்கு எல்லா ஒத்துழைப்புகளும் अपनी கிடைக்கின்றது. बुद्धि है நாம ஒரு கருவியாகிற சமயம் बहुत लिमिटेड, நமக்குன்னு புத்தி இருக்கு बाबा के இல்லையா? साथ बैठते ஆனா हैं அது குறுகியது. நம்மளுடைய புத்தி तो நிலைப்பாடு बुद्धि குறுகியது. विशाल हो जाती है। பாபாவுடைய நினைவுல जो அமர்ற बाबा சமயம் कहना विशाल भी हो நம்மளுடைய புத்தி நிலைப்பாடும் और दूरदर्शी, விரிவாகின்றது. जिसको हम कहते हैं फार साइट, அது மேலானதாகின்றது. நாலா பக்கமும் உணரக்கூடிய புத்தியாகின்றது. तो बहुत ही गहरी बात है, Far sighted. மேன்மையாக பார்க்க முடிகின்றது. குறுகிய பார்வையிலிருந்து மேன்மையான பார்வைக்கு பாபா கொண்டு போவார். समझ आए, उसके लिए भी निर्संकल्प होके बाबा के साथ बैठो। நாம சரிவர புரிந்து கொள்ளும் புரிதல் நமக்கு கிடைக்கின்றது. பாபாவுடைய நினைவுல दूरदर्शी क्या होता है? அமர்ற சமயம் வேற எந்த எண்ணங்களும் இல்லாமல் அமர்ற சமயம் एक தூரத்து घंटे जो பார்வை बैठ जाओ, உடையவராக क्या हो ஆகின்றேன். जाए, किसी को नहीं मालूम। நான் பாபாவுடைய நினைவுல இருக்கிற சமயம் इतना जरूर मालूम இன்னும் कि जो ஒரு மணி நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ड्रामा है, தெரியாது. कल्याणकारी है, நாடகத்துல என்னெல்லாம் நடக்கின்றதோ अच्छा था, சரிவர நடக்கும். अच्छा हो रहा है और भी होगा, इतना तो मालूम है। எல்லாமே நல்லதுக்கே. கடந்த इतने भी याद रहे, காலத்திலயும் इतने भी याद நல்லது நடந்தது, रहे, இப்பொழுதும் जो நல்லது उसका நடக்குது. कल्याण होगा। என்னெல்லாம் बाबा நடக்க कहते हैं ना போகுதோ कि அதுவும் निश्चित நல்லதுக்கே जो है, நடக்கும். एक निर संकल्प होता है, दूसरा निश्चिंत பாபா சொல்றார், बाबा है, ஒன்று बाबा வந்து करेगा, நீங்க கவலைப்படக்கூடாது. हम हमें करेंगे, இரண்டாவதா जो हो எண்ணங்களுக்கும் बहुत अच्छा அப்பாற்பட்டு होगा। போங்க. ऐसे श्रेष्ठ संकल्प என்னெல்லாம் चलते நடக்குதோ रहे நல்லதுக்கே நடக்கும். तो बहुत हल्के रहेंगे। हमारे ब्रह्मा எந்த बाबा की நேரமும் மேன்மையான कितने कठिन எண்ணம் உடையவராக நான் இருக்க कितनी வேண்டும். जिम्मेवारी थी। பிரம்மா பாபா बाबा सदा हर्ष, இந்த பெரிய பொறுப்பு எடுத்தார். ஆனால் அவர் सदा எப்பொழுதுமே हल्के, ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருந்தார். और जो मुझे आज எப்பொழுதுமே करना है எளிமையான குணமுடையவராக இருந்தார். वो मैं करूं।
जीवन में दो बातें हैं, என்னெல்லாம் இன்றைக்கு திட்டம் போடுறனோ எல்லாத்தையும் कदम இன்றைக்கு पर முடிச்சிடணும். एक चॉइस होती है क्या करना, முதலாவதாக ஒவ்வொரு दूसरा அடியிலும் अपॉर्चुनिटी होती है। நான் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் போட வேண்டும். तो कोई होते हैं वो बहुत समझदार होते हैं, अपॉर्चुनिटी ले लो, अवसर। ஒரு சிலர் कई அறிவாற்றலோட अवसर आता है அந்த समझ नहीं சூழலுக்கு पाते, தகுந்தாற்ப வாய்ப்பு क्योंकि எடுத்துக்கொள்றார்கள். हर अवसर में ஒரு சிலருக்கு सबकी புரிய उन्नति नहीं है। மாட்டேங்குது. बाबा का वरदान भी है ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நீங்க को வளரக்கூடிய आगे बढ़ाने के लिए சந்தர்ப்பம் एक உங்களுக்கு साधन भी கிடைக்கும், है। जो भी வாய்ப்பு अवसर உங்களுக்கு सीखने கிடைக்கும். का मिले, सेवा का मिले, வாய்ப்பை நீங்க சரிவர opportunity பயன்படுத்தி को छोड़ने கொண்டீங்கன்னாக்க नहीं चाहिए। அதுதான் உங்களுடைய வளர்ச்சியின் அறிகுறி. दूसरा जब चॉइस आती है சேவையை பொறுத்த வரைக்கும் अपने எதையுமே जीवन தள்ளி के लक्ष्य போடாதீங்க. को सामने रखते हुए मुझे क्या करना है, உங்களுடைய इस நோக்கம் समय क्या லட்சியத்தை रूप, உங்க முன்னுக்கு கொண்டு வாங்க. நான் तो என்ன जो செய்ய भी வேண்டும், समझदार है, எனக்கு ज्ञान எது है, சரின்னு अनुभव है, படுது. तो वो चाहे யாரெல்லாம் चॉइस है चाहे அறிவாளியாக अपॉर्चुनिटी, दोनों का पूरा ஞானம் फायदा உடையவராக இருக்கின்றாரோ அவர்கள் இந்த बाबा कहते சந்தர்ப்பத்தை हैं எடுத்துக்கொள்வார்கள். सौभाग्यशाली देखने பாபா तो சொல்றார், भी यहाँ देखो, और जो कम सौभाग्यशाली है பாக்கியசாலி ஜீவாத்மாக்களை பார்க்க வேண்டும் என்றால் யக்யாவில பாருங்க. तो யாரெல்லாம் कोई भी குறைவான பாக்கியம் உடையவராக இருக்கின்றார்களோ कईयों को बहुत अच्छा अवसर मिलता है पर नहीं लेते हैं, நல்ல சந்தர்ப்பம் और कई एकदम கொடுப்பவர் सोचते हैं कि ये तो बहुत கொண்டவர்கள் अच्छा अवसर है சில சமயம் कि अपना भाग्य बना लेना चाहिए। ஒரு சிலர் இது நல்ல வாய்ப்பு, நான் இதுல இருந்து इसमें என்னுடைய समझदार பாக்கியத்தை बनना पड़ता அதிகரிக்கணும்னு है, நினைச்சு முன்னிலையில நோக்கி செல்றார்கள். चाहे वो कई बार सिर्फ आध्यात्मिक रूप से नहीं लेकिन लौकिक रूप में भी சில சமயம் ஆன்மீக நிலைப்பாட்டுல हर बात में उनको एकदम पता लगता है कि ये ऐसा अवसर है जिसमें बहुत भाग्य बनेगा, बाबा की आशीर्वाद मिलेगी, सबकी दुआएं मिलेंगी, कर लो। तो इसलिए हर एक को अपने जीवन में हर अवसर को, हर चॉइस को ठीक से निर्णय करके विशाल बुद्धि, मनन चिंतन करना, मन तो चलता ही है, ठीक है, कार्य करना है, कर्म करना है, पर विशाल बुद्धि, क्योंकि बाबा कहते हैं बाप समान बनो। ब्रह्मा बाबा की बुद्धि विशाल थी, அளவு கடந்த புத்தி நிலைப்பாட்டு உடையவர்களாக इसलिए बाबा இருங்க. की तरह பிரம்ம பாபாவை போல संकल्प रहे और வீணெண்ணங்கள் निश्चित உடையவராக இருங்க. பாபாவை போல तो इशारे समझ सकते हैं, பாபாவுக்கு சமமாகுங்க. बाबा से लेना கவலைகள் और बाबा की உள்ளவர்களாக இருங்க. आज्ञा को समझना, அப்போதான் பாபா கிட்ட இருந்து அறிகுறிகளை चाहते हैं मेरे என்னால सिवा। கடைபிடிக்க முடியும். कदम कदम பாபாவுடைய पर வழிமுறைகளை புரிந்து बेशक கொள்ளுங்க. श्रेष्ठ कर्मों की कमाई ஒவ்வொரு से அடியிலையும் भाग्य बनता है और हम श्रेष्ठ कर्म மேன்மையான करते जाते हैं, செயல்பாடை நீங்க செய்யற சமயம் உங்க பாக்கியத்தை लेकिन அதிகரிக்கிறீங்க. इसमें जितना जितना बाबा உயர்வான से लिया சேவையை वो आत्मा ने, செய்வீங்க. பாபா கிட்ட இருந்து எந்த அளவுக்கு நான் எடுத்துக்கொள்றேனோ आज देखो बाबा की श्रीमत है, இன்றைய போல இன்றைக்கு ஒரு तो वो உதாரணம். भी बहुत राय देते हैं, आजकल तो बहुत राय பாபாவுடைய देते हैं, கட்டளை ये ठीक है ये करो, ये ठीक है ये करो,
पर मुझे तो वही करना है ना जो बाबा अभी ஆத்மாக்களும் कहीं கட்டளைகள் ज्ञान கொடுப்பாங்க. योग नहीं है இருந்தாலும் பாபா என்ன கட்டளை கொடுக்கிறார் அதை பின்பற்றுங்க. तुम अपनी तरह की रहना ஞானம் நிறைந்தவராக இருங்க. जो आगे बढ़ रहे हैं जो बातें மற்றவர்கள் बोल रहे हैं वो ஆலோசனை अपनी तरह கொடுக்கலாம் की, அவங்களுடைய புத்திக்கு எட்டினவாறு. पर मुझे किसकी राय लेनी है बाबा முன்னிலையில செல்பவர்கள் बाबा की श्रीमत ஆலோசனை கொடுப்பார்கள். तो कभी ஆனால் भी நான் पूछूंगी யாருடைய मैं கட்டளையை कुछ नहीं பின்பற்ற कर வேண்டும்? सकती பாபாவுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும். ये जो அப்போதான் opinions மாயை होते हैं என்னை அசைக்க மாட்டார். सबको ஆலோசனைகள், उलझन में नहीं लाना கருத்துகள் बाबा जो कहते हैं हम वही करेंगे மற்றவர்களுடைய கருத்துகளையும் சேர்ந்து उससे क्या மற்றவர்களுடைய होता है கருத்துனால ऐसे நான் ध्यान रखते தடுமாறக்கூடாது, ये नहीं रुके நான் फिर चले रुके फिर चले அசைக்கப்படக்கூடாது. அப்போதான் बाबा என்னுள்ள तुम तो வளர்ச்சி सबको இருக்கும், खुश करो நம்முள்ள வளர்ச்சி सबकी இருக்கும். राय लो परंतु நிறைய பேர் मुझे क्या நினைக்கிறாங்க करना है மற்றவர்களை நானு திருப்திப்படுத்தணும். ஆனா நான் என்ன செய்ய इसमें வேண்டும்? बहुत समझदारी भी चाहिए और बाबा के साथ बैठने की भी बहुत जरूरत है बैठ எனக்கு बाबा बताएंगे அறிவாற்றல் வேண்டும், பகுத்தறிவு வேண்டும். तो इसलिए நானும் பாபாவோட आज அமர सबको வேண்டும். अलौकिक नाम பாபா ये எனக்கு बड़ा अपना விழிப்புணர்வு கொடுப்பார். कुछ लोग व्यस्त थे नहीं थे यहाँ पर இன்றைக்கே मन உங்க में आ गई थी எல்லாருக்கும் आज தனிப்பட்ட முறையில அலௌகிக பெயர் परिवार की கிடைச்சது तरह இல்லையா? समीपता का अनुभव யக்யாவுடைய சூழல் இங்க और अपने உண்டாக்கப்படுது. अलौकिक नाम सब उसका नशा रखो யக்யாவுடைய சூழல் உண்டாக்கப்பட்டிருக்கு. दुनिया எல்லோருக்கும் नहीं है सिर्फ आपको யக்யாவின் नाम பெயர் मात्र रखा मिला है கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெயர்களை நான் परंतु अपने மறந்துடக்கூடாது. सम्मान में उसका सम्मान बनाओ பேருக்காக இந்த பெயர்கள் கொடுக்கப்படல, ஆனால் मैं ही அனுபவத்துக்கு வாங்க. யக்யா நான் தான் இந்த बाबा பெயருக்குரியவன் सबको என்ற इस बारे அனுபவத்துக்கு में வாங்க. होमवर्क दे रहे हैं இன்றைக்கு பாபா विशाल बुद्धि அறிகுறிகள் கொடுக்கின்றார். और दूरदर्शी बनो மேன்மையான புத்தியுடையவராக तो बाबा ஆகுங்க. कहते हैं कि जो सरल स्वभाव தூரத்து वाले होंगे பார்வையுடையவராக இருங்க. பாபா उसमें சொல்றார், समेटने की शक्ति होगी நீங்க யாரு? நீங்க बात இயல்பு करते குணமுடையவராக रहो இருக்க सुनते रहो வேண்டும். बोलते रहो பாபா கிட்ட कितनी இருந்து शक्ति சக்திகளை चली எடுக்க जाती வேண்டும். है हमारी एनर्जी जमा होनी நீங்க चाहिए எதையாவது சிந்திக்கிற சமயம், பேசுற சமயம் समेटना बाबा कहते हैं कि समेटने की शक्ति சக்தியை இழக்கக்கூடாது. स्वतः நீங்க को சக்தியை சேகரிக்க सरल வேண்டும். स्वभाव वाला எளிய குணமுடையவராக இருங்கன்னு சொல்றார் பாபா இன்றைக்கு. बाबा कहते हैं सभी का அன்பானவராக सहयोगी இருப்பீங்க. பாபா சொல்றார், और स्नेही எளிய குணமுடையவராக இருக்கிற சமயம் सबका நீங்க स्नेही ஒத்துழைப்பு அதிகமாக கொடுப்பீங்க. और सहयोगी भी होगा तो बाबा कहते हैं அன்பு कि அன்பு நிறைந்தவராக, ஒத்துழைப்பு கொடுப்பவராக இருப்பீங்க. பாபா சொல்றார், जितना सरल स्वभाव होगा எந்த उतना அளவுக்கு माया का நீங்க எளிய குணம் माया के உடையவராக कम सामना இருக்கின்றீர்களோ इसको जाने அந்த दो बोला அளவுக்கு है மாயையும் தடங்கள் கொடுப்பார். அவளை बहुत होशियार होने की कोशिश करते हैं हम மாயை तो माया भी पसंद करती है खेलना நீங்க அதிகமாக बाबा कहते हैं जो கெட்டிக்காரராக सरल स्वभाव இருக்கிறீங்கன்னு है நினைச்சீங்கன்னா तो माया भी कम आएगी ரொம்ப सरल स्वभाव वाले का அதிகபட்சமான நம்பிக்கை बाबा உடையவராகவும் कहते हैं இருக்கக்கூடாது. व्यर्थ எளிய संकल्प குணமுடையவராக नहीं இருங்க. चलते ஈஸி நேச்சர், எளிய குணமுடையவராக இருங்க. तो बाबा कहते हैं कि उसकी பாபா சொல்றார், उसका समय भी காலத்தை व्यर्थ नहीं जाएगा விரைவமாக்காதீங்க. காலத்தை கூட நீங்க விரயம் बाबा பண்ணாதீங்க. कहते हैं उनकी बुद्धि विशाल होगी பாபா சொல்றார், दूरंदेशी होगी உங்க इसलिए புத்தி उनके आगे
बाबा कहते हैं அளவு கடந்ததாக कोई भी இருக்க வேண்டும். தூரத்து समस्या பார்வையுடையவராக இருக்க வேண்டும். நீங்கள் सामना नहीं करेगी, வெளிப்புற சூழல்கள் कितनी உங்களை प्राप्ति है, राइट। தாக்கக்கூடாது. बहुत प्राप्ति है, तो इसलिए மென்மையான टेंशन அதிமேலான எண்ணமுடையவராக இருங்க. जीवन में சுற்றுப்புற சூழல் सरलता உங்களை के गुण, தாக்கலுக்கு सरलता के ஆளாக்கக்கூடாது. लक्षण, सरलता की प्राप्तियां, இயல்பான ये குணமுடையவராக सब இருங்க. ये माँ सबको बाबा இந்த सरलता சாதனைய पे, பெறுங்க. सरलता இயல்பு और குணமுடையவர் शुद्धता என்ற पर சாதனைய इशारा दे பெறுங்க. रहे हैं। अभी हम कुछ क्षणों के लिए இதுதான் அறிகுறி. बैठेंगे, अंदर में एकदम शांत, निसंग, இப்பொழுது மௌன सरल चित्त, அமைதியான நிலைப்பாட்டுல வேற எந்த எண்ணங்களும் இல்லாம எளிய குணமுடையவராக ஆகுங்க. ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। பாப்தாதாவுடைய மேன்மையான நம்பிக்கை ஒவ்வொரு பிராமண अभिध्वनि ஆத்மாக்களுக்கும் பாப்தாதா तारीखें 30 கொடுக்கும் जून மேன்மையான நம்பிக்கை. 1977 30/6/1977 परमात्मा प्रति श्रेष्ठ कामनाएं। प्रदर्शन माया का आह्वान करता மற்றவர்களை है, நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுடைய स्वदर्शन மாயையை माया நீங்க को चैलेंज வெளிக்கொண்டு करता है। வர்றீங்கன்னு அர்த்தம். प्रदर्शन की लीला की ஆனா लहरें भी உங்களையே நீங்க अच्छी சோதிச்சு तरह से பார்த்தீங்கன்னு சொன்னாக்க दिखाई மாயைக்கு देती நீங்க हैं। சபதம் விடுறீங்க. बेहद के ड्रामा के பாப்தாதா हट के त्रिकाल தெளிவாக दर्शी बनने का பார்க்கின்றார். लक्ष्य भी देखा, ஒவ்வொருத்தருடைய விளையாட்டின் लेकिन व्यर्थ லீலையை बातों के பாப்தாதா त्रिकालदर्शी தெளிவாக भी பார்க்கின்றார். स्याह बनते हैं। மற்றவர்களை கவனிக்காதீர்கள், சிந்திச்சு பாருங்க. पहले भी ऐसे हुआ था, अभी है और यह होता முற்காலத்துல ही இதே மாதிரி रहेगा। நடந்திருக்கு. ऐसे அதே போல त्रिकालदर्शी बन गए हैं। அதே போல और एक मजे திரும்பவும் की बात நடக்கும். क्या होती है, திரிகால்தரிசி जो ஆகுங்க. भक्ति में भी आपको कॉपी की है, वह कौन सी இது बात பக்தி है? மார்க்கத்தின் வழிமுறை. मन घड़त कहानियां, जैसे गणेश व இமேஜினேஷன், हनुमान रियल है क्या? கணேஷா, ये ஹனுமான் कहानी कितनी இதெல்லாம் बड़ी உண்மையா? है, இந்த கதைகள் எல்லாம் உண்மையான ऐसी கதைகளா? छोटी सी बात எது का எப்படி இருந்தாலும் आवेदन அவர்களுடைய मन में கதைகள் भाव भरकर पूरी स्टोरी तैयारी कर लेते हैं நமக்கு ஊக்கம் और கொடுக்கும் கதைகள். सुनने அதே போல सुनाने में बड़ी रुचि உங்களுடைய और समय देकर சொந்த எண்ணத்தின் அடிப்படையில सुनते सुनाते हैं। இந்த ऐसी கதைகளை நீங்க एक கேட்கிற उदाहरण சமயம் देखिए। மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. अच्छा, आगे की मुरली பாப்தாதாவும் இந்த அலைகளை பார்க்கின்றார். ஓம் சாந்தி. तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। हो सुन कर के मन हर्षाए। मीठी प्यारी मम्मा
அம்மாவுடைய முரளி भाई विकार तो थोड़े है कि कहेंगे வீட்டுல विकार அமர்ந்து नहीं है குடும்பத்தோட नहीं நீங்க विकार तो கேக்குற हमको दुख சமயம் देने की चीज है ना हाँ उनको छोड़ना है விகாரங்கள் इसलिए தான் इसलिए என்னுடைய हमको घर துக்கத்துக்கு गृहस्थी घर முக்கிய गृहस्थ காரணம். कोई विकार नहीं है குடும்ப विकार कौन सी குடும்ப चीज है வாழ்க்கையில हाँ இருக்கிற சமயம் तो விகாரங்கள் विकार உங்களை ठीक करने பாதிக்க से कोई கூடாது. हमारी गृहस्थी नहीं छूट जाएगी விகாரங்கள் नहीं वो तो உங்க देवताओं காதுல की விழுந்தா गृहस्थी में கூட थे அதற்கு बाल बच्चे थे அப்பாற்பட்டு शादी போங்க. करते थे தெய்வங்கள் கூட इंफिनिटी के बल குடும்பத்துல और वो வாழ்ந்தார்கள், योग बल ஆனால் யோக अभी சக்தியின் योग बल அடிப்படையில था வாழ்ந்தார்கள். वो योग बल था योग बल से யோக घर था சக்தியின் और அடிப்படையில तभी वो அவர்களுடைய संतान உடல் पैदा கூட करने की ताकत में பரிசுத்தமானதாக थे இருந்தது, ये बात நீடிச்சு होती है வாழ்ந்தார்கள். जैसे संतान कैसे बीज குழந்தைகள் जैसे निकालते वो இன்றைக்கு काटते ही है ना क्या होती பிறப்பவர்கள் है इसीलिए कहते देखो ये மரியாதை संतान है இல்லாம पैदा की उनकी बुद्धि देखो ना आज மனிதர்கள் दुनिया के नाश के लिए तैयारियां हो गई है अब बाप அவங்களுடைய कहते हैं சொந்த देखो உலகத்துக்கே संसार அழிவு को கொண்டு नाश करके मैं வருகின்றார்கள். जगत की இப்போ बुद्धि वाला தந்தை சொல்றார், संसार बनाता हूँ அழிவு जिसमें सब உலகத்துல चैन அழிவு से முன்னோக்கி हाँ सुखी रहो நிற்கின்றது. फिर काटना फाड़ना एक दूसरे से புதிய लड़ना झगड़ना உலகத்துல ये सब बातें होती नहीं समझा अच्छा போராட்டங்கள் எல்லாம் बाप இருக்காது. दादा புரியுதா? और माँ की मीठे मीठे हाँ இப்பொழுது நீங்க खुशी लगे வெகுங்காலமாக खुशी காண்டு लगे हो போய் ना இப்போ खुशी लगे का கண்டுபிடிக்கப்பட்ட अर्थ है குழந்தைகள். இதுல बहुत உங்களுக்கு काल के நம்பிக்கை बाद இருக்கா? मिले वो हाँ? कितने काल के बाद நீங்க இப்போ தந்தையை नाम அறிந்து विद्या கொண்டீங்க, हाँ? தெரிந்து क्योंकि ये கொண்டீங்க. चक्कर पूरा होने पर ऐसे आगे இந்த मिले थे वो கல்பத்துல गीता में நீங்க लिखा है எல்லாத்தையும் तुम और हम முடிச்சிட पहले भी வேண்டும். मिले थे आगे भी मिले थे கீதையிலும் हाँ? अभी எழுதப்பட்டிருக்கு. मिले हैं फिर முன் मिलेंगे கல்பத்துல क्योंकि ये हमारा நீங்க चक्कर आगे मिले थे பகவானை इसी टाइम पर சந்திச்சிருக்கிறீங்க, ऐसा हो திரும்பவும் मैं தந்தையை पहले इस बात बैठा था சந்திக்கின்றீர்கள். यही सब இது भगवान ஒவ்வொரு प्रधान சக்கரத்திலையும் नहीं சுழற்றப்படும். है हाँ? कल तो இப்பொழுது पागल நீங்க चलेगा चलेगा वो அங்கு कहते कैसे हैं वो आगे चल அமர்ந்திருக்கின்றீர்கள். के देखेंगे लेकिन आज की तरह முச்சக்கரத்திலையும் இது ऐसे சொல்லப்பட்டது, मिले थे இப்பவும் हम இது सब कहते சொல்லப்படுது. और फिर मिलेंगे இதற்கு फिर முன்ன ये நாம राज भाग लेंगे சந்திச்சிருக்கோம், और ये இப்பொழுதும் हम நாம प्राप्त करेंगे சந்திச்சிருக்கிறோம். हाँ फिर ये இப்போ चक्कर நாம फिर कभी திரும்பவும் रहेगा ही ना ராஜ்யத்தை ये ऐसे பெறணும். ही तो हाँ चलता ही இந்த रहेगा और சக்கரம் जो अभी हमारी திரும்பவும் அதே चढ़ती போல कला है சுழற்றப்படும். इसलिए हमको ख्याल करना है कि अभी இப்பொழுது हमारा चढ़ती कला का टाइम है நாம कि हम चल जाएं முன்னிலையில किसको ना செல்லும் खुशी होती है காலம். कि हमारा नया घर बनता है எப்படி खुशी नहीं होती உங்களுடைய हाँ हम குடும்ப नए घर में जाएंगे வீட்டை நீங்க ऐसा करेंगे கட்டுறீங்களோ, वैसा करेंगे ये सजाएंगे वो முதல்ல நீங்க करेंगे वो करेंगे திட்டம் होता है ना போடுவீங்க. हाँ तो होता है அதுக்கு इसलिए பிறகு हमको अभी வீட்டை तो आता அலங்கரிப்பீங்க है तो கட்டி नहीं ख्याल करना முடிஞ்சிட்டோன்னு. फिर लेकर के அதே ये पुराना போலதான் होता இந்த है ना எண்ணமும் फिर இருக்க काहे के लिए வேண்டும். बनाए हाँ? ऐसा कोई ख्याल थोड़ी करता है एक जीवन में कोई ख्याल करता है ஒரே कल को मर பிறப்புல जाए इसीलिए क्यों हम पढ़े क्यों लिखे क्यों शादी करें क्यों நாம बच्चे अब बैठे रहे இருந்துட कल மாட்டோம். को मर जाए कल को मर जाए ऐसा करके कोई बैठ जाता है நமக்கு नहीं தெரியும் बड़े जानते हैं कल को मर जाए நாளைக்கு हो सकता இது है पॉसिबल நடக்கும். है तो जो पॉसिबल बात है उसी में भी हम நாளைக்கு कैसे நாம चलते हैं இறக்கக்கூடும். इसको ऐसा இருந்தாலும் नहीं बैठना ही है हाँ? पढ़ूंगा लिखूंगा शादी करूंगा बच्चे पैदा करूंगा சின்ன डॉक्टर बनूंगा குழந்தையிலிருந்து इंजीनियर बनूंगा திட்டங்கள் போட हम सोचते கற்றுக்கொள்ள चलते हैं வேண்டும். उसमें क्यों नहीं ये ख्याल करते कल को कहीं मर जाऊं कुछ न करूं ऐसा करेगा कभी நாங்க नहीं ஒரே நாள்ல ऐसा कोई இருந்துருவோம்னு सोचता சொல்ல है लेकिन மாட்டாங்க. जो पॉसिबल बात है उसमें नहीं வாழ்ற सोचते வரைக்கும் ये तो வாழ आप வேண்டும். पॉसिबल ये तो गारंटी है कि हमको अवश्य मिलना ही है இங்க और ये நம்பிக்கை सभी चीजों को கொடுக்கப்படுது. समझना है तो தந்தை ऐसे கிட்ட बच्चे இருந்து हाँ நம்ம எல்லா ஆஸ்தியையும் பெறுகின்றோம். இது எல்லாமே ஞானத்தின் அடிப்படையில சொல்லப்படுது. ஓம் சாந்தி. तेरे बोल बड़े अनमोल शब्द ज्ञान के सुन करते हुए असुर भी डामाडोल पर्वत से ऊंचा सागर से गहरा तेरा अनुपम ज्ञान तेरे गुण तेरी पहचान तुम हो मम्मा उच्च महान Om Shanti. To Shanti. remain constantly cheerful, be சதா easy-natured and tolerant, மகிழ்ச்சியாக இருக்க and வேண்டும் with என்றால் intellect இயல்பு and foresight. குணமுடையவராகவும் When சகிப்புத்தன்மையுடையவராகவும் you இருங்க. you will automatically அதிமேலான புத்தி the power நிலைப்பாடு to உள்ளவராக, தூரத்து When you have பார்வையுடையவராக easy இருங்க. nature, you will be இயல்பு ready குணமுடையவர் to சதா cooperate தயாரான with நிலையில everyone. இருப்பார், ஒத்துழைப்பு கொடுப்பார் எல்லோரோடும். To the extent that you have an easy nature, இயல்பு குணமுடையவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு இயல்பு குணம் இருக்கோ அந்த அளவுக்கு மாயை உங்களை தாக்க when you மாட்டார். have an easy nature, இயல்பு you குணம் won't have இருந்தால் envious thoughts.
வீணெண்ணங்கள் உங்களுக்கு வராது. உங்க காலத்தை நீங்க விரயம் பண்ண மாட்டீங்க. உங்க புத்தி மேன்மையானதாக இருக்கும். தூரத்து பார்வையுடையவராக இருப்பீங்க. எந்த சூழல் சுற்றுப்புறமும் உங்களை தாக்காது. வெளிப்புற தாக்கல் உங்களை தாக்காது. ஓம் சாந்தி. ஒவ்வொரு நாளும் யக்யா தபஸ்யா வாழ்வின் அனுபவம். விழிப்புணர்வு, விழிப்புணர்வின் பயிற்சி. I start to move the body. I start to walk in a space, moving the body with that feeling. Song of silence, song of love. ரிட்ரீட் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனுடைய சில காட்சிகள் தான் இப்ப பார்க்கின்றோம். Song of silence, song of love. விட்டுவிட வேண்டும். வைரத்தை போல நான் மாற வேண்டும். மூத்தோர்களின் நினைவு, மனதார உரையாடல், பாபாவுடைய குடிசையில கடிதம் எழுதும் நிகழ்வு. பாபாவுக்கு கடிதம். தேவதை நடமாற்றம், தியாகம், தபஸ்யா, कर्मयोगा, एक नेक कर्म है, हम सब का धर्म है। சமையல் அறையில சேவை, कर्मों में परम है, एक नेक कर्म है, हम सब का धर्म है। बड़े शान से करिए, कर्मों में परम है सच्ची पूजा, सा कोई न दूजा। झुकना सिखलाती, सम्मान दिलाती, परमार्थ से करिए। बाबा याद है, इनहेरिटेंस याद है। वाह बाबा वाह। Let me walk you through your lives. Only a second, it's all it takes to realize. There's 100,000 angels
न्यारे नजारे हैं ये फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे हैं। ये उतरे तारे कितने प्यारे हैं। ये फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे हैं। ये फरिश्ते जो ज़मीं पे उतरे तारे हैं। சதா மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் இயல்பு குணமுடையவராக சகிப்புத்தன்மை நிறைந்தவராக இருங்க. ஜூன் 21 மேன்மையான புத்தியுடையவராகவும் தூரத்து பார்வையுடையவராகவும் இருக்க. Wonderful time together doing deep meditation, experiencing அவ்யக்தி பரிவார் sharing, ரிட்ரீட் நடக்குது. drishti, and lot more. அனுபவம் பகிர்தல், திருஷ்டி எடுத்தல். Just watching them. அவங்கள பார்க்குற சமயம் நீங்களும் குஷியாக இருந்தீங்கன்னு நம்புறோம். To remain இன்றைக்கு நாள் constantly 21 cheerful, be easy-natured and சதா tolerant. மகிழ்ச்சியாக இருங்க. இயல்பு குணமுடையவராகவும் Intellect and fire-sighted. சகிப்புத்தன்மையுடையவராகவும் இருங்க. தூரத்து பார்வையுடையவராக இருங்க. The specialities of Mother Jagdamba. அன்னை Mama ஜெகதம்பாவுடைய always சிறப்பு stayed in solitude. தன்மை. மம்மா She would எப்பொழுதுமே wake up early morning at ஆழ்ந்த 2 மௌனத்துல a.m. இருப்பாங்க. and would 2 sit in மணிக்கு Baba's காலையில remembrance எழுந்திருப்பாங்க. and பாபாவுடைய நினைவுல solitude. அமர்ந்திருப்பாங்க. Through this ஆழமான effort of எண்ணத்துல. Mama, we would மம்மாவுடைய இந்த see முயற்சியின் Mama's மூலியமா perfect form. மாமாவுடைய முழுமை நிலையை நாம எல்லாரும் கவனிச்சோம். To Mohini Didiji. And மோகினி தீதிஜியோடைய it's வகுப்பை இப்போ almost கேட்போம். last day of our Avyakti Parivar retreat. அவ்யக்தி We பரிவார் will be ரிட்ரீட்டோடைய concluding tomorrow இறுதி morning. நாள் So நாளைக்கு காலையில again, முடிவு something பெறும். very special after Didi's sharing. தீதியோடைய So பகிர்தல் please முடிஞ்சு be with us. Now let's listen to Mohini சிறப்பு Didiji. நிகழ்வு இருக்கும். எங்களோட இணையத்துல தொடர்ந்து இருங்க. தீதியோட பகிர்தல் முடிஞ்சு சிறப்பு நிகழ்வு இருக்கும். தொடர்ந்து பரிவார்ல இருங்க. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. Everyone is okay. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தீதி கேக்குறாங்க. Every retreat has different ஒவ்வொரு specialities. ரிட்ரீட்லயும் தனித்து But I நிற்கும் was able to உணர்வு attend இருக்கு. Avyakti Parivar retreat. அவ்யக்தி பரிவார் I think ரிட்ரீட்ல also நான் பகிர்ந்து very கொள்ளும் unique features. வாய்ப்பு கிடைச்சது. Every session, வேறுபட்ட whatever we did, உணர்வு was different, எனக்கு was creative, ஏற்பட்டது. வேறு very மாதிரியாக இருந்தது. effective, and உரையாடலுக்குரிய that everyone தனித்து was very நிற்கும் active, திறனுடையதாக இருந்தது. very much part of something or other. And ஒரு quite விதத்திலேயோ large மற்றொரு number விதத்திலேயோ தனித்து Baba's நிற்கும் children நிகழ்வாகத்தான் were இருந்தது. part of the team பாபாவுடைய planning, குழந்தைகள் and our mothers had been திட்டம் cooking போடும் and குழு, giving தாய்மார்கள் us சமைப்பவர்கள், lots of food, right? நிறைய Did சாப்பாடு. you eat lot or it was only lot? நிறைய சாப்பிட்டீங்களா அல்லது சமையல் தான் நிறைய செய்தாங்களா? It was really rich, I definitely say நல்ல that Avyakti உயர்தரமான Parivar team did உணவு பரிமாறப்பட்டது. very good planning, good அவ்யக்தி keeping us பரிவார் happy. டீம் குழு We had நல்ல this ப்ரோக்ராம் morning செய்திருக்கீங்க. Om எனக்கு Mandali, சந்தோஷமாக இருக்கு. Om ஓம் Mandali மண்டலி song, ப்ரோக்ராம், family gathering, ஓம் மண்டலி பாடல், feeling of really ஓம் மண்டலி what it was நிகழ்வு in the beginning of Yagya. ஆரம்பத்துல எப்படி இருந்தது என்ற And that was the உணர்வுக்கு theme என்னை at the எடுத்துட்டு beginning of போனீங்க. the Yagya.
யக்யாவுடைய உணர்வும் எனக்கு ஆரம்ப காலத்தின் யக்யாவுடைய உணர்வுக்கும் என்ன எடுத்துட்டு போனீங்க. when we listen to Baba, பாபா சொல்றத கேட்கிற also சமயம், looking at Mama, மம்மாவை பார்க்கிற சமயம், Wednesday is Mama's day. புதன்கிழமை மம்மா நாள் இல்லையா? This Wednesday or next Wednesday. இந்த வியாழக்கிழமை, இந்த புதன்கிழமை மம்மா நாள் 24 ஜூன். Yes, we will definitely bring Mama. கட்டாயமா மம்மா, By thinking மம்மாவுடைய அதிர்வு, அவங்களுடைய கற்றல் கற்பித்தலை சிந்திக்கிற சமயம், when Mama is listening to Murli, listening to knowledge, மம்மா முரளி கேட்கிற சமயம் it was not just simple concentration. சாதாரண கவனம் செலுத்தும் நிலைப்பாடு மாத்திரம் இருக்காது. Also a nectar. ஞானத்தை நாம அமிர்தம்னு சொல்லுவோம். Drinking மம்மா nectar. கேட்பாங்க முரளிய, ஆனால் அதை ஜீரணிக்கிறது ஏதோ அமிர்தத்தை குடிக்கிற மாதிரி ஜீரணிப்பாங்க. Very sweet and very cheerful. இனிமையாக, ஆனந்தமாக. But also transforming knowledge இரண்டாவதா to become ஞானத்தை embodiment. ஞானத்தின் சுரூபமாக மாற்றம் அடையும் She நிலைப்பாட்டையும் was மம்மா using அடைஞ்சாங்க. knowledge மம்மா ஞானத்தை பயன்படுத்தினாங்க. to create what we call it, not just the words, வார்த்தைகள் மாத்திரமல்ல, changing into her wisdom. மம்மா அந்த வார்த்தைகளை I think you அவங்களுடைய all might have முதிர்ச்சி நிலைய a book with வளர்த்து classic கொண்டாங்க. Mama Murli of விஸ்டம், முதிர்ச்சி நிலைய வளர்த்து கொண்டாங்க. Mama will take just one point மம்மா ஒரே ஒரு and கருத்தை explain எடுத்துக்குவாங்க. it properly with good பிறகு அதை illustration. தெளிவான முறையில, நல்ல முறையில விளக்கம் And கொடுப்பாங்க. really everyone used to like Mama's உண்மையிலே Murlis. மம்மாவுடைய முரளியை But then எல்லோரும் also நேசிப்பாங்க. her quality of surrender to Baba. மம்- மம்மா பாபா Her கிட்ட life, சரணடைஞ்ச surrendered life was அந்த such, தகுதி, it will அவங்க inspire வாழ்க்கை Baba. அவ்வளவு Baba's விலை children மதிக்க to முடியாததா இருந்தது. surrender அவங்க மம்மாவை instantly. அனுபவிச்சவங்க உடனடியாக சரணடைஞ்சாங்க பாபா கிட்ட. Mama came to மம்மாவை Delhi அனுபவித்தவர்கள் உடனடியாக even பாபா at கிட்ட 8 hours சரணடைஞ்சார்கள். at the center where I was. And she spent 5 days டெல்லியில meeting நான் Brahmins இருந்த and நிலையத்துல VIP souls. மம்மா 5 நாள் அங்க And தங்கி after இருந்தாங்க. 5 days she was விஐபி leaving. She நிலையில also இருந்த went to மனிதர்களை train சந்திச்சாங்க. station and ட்ரெயின் when she ஸ்டேஷனுக்கு was நானும் போனேன். getting into train bogie, I just felt ட்ரெயின்ல I நோக்கி want போனாங்க to surrender. மம்மா. I ஆனா also ட்ரெயின்ல wanted மம்மா to be பயணிக்கிற with சமயமே Mama. நானும் சரணடைய வேண்டும் அப்படின்ற Like this, so many ஊக்குவிப்பு of எனக்குள்ள us. வந்தது. அந்த மாதிரி நிறைய பேர் எங்குள்ள மம்மாவை So if we are அனுபவித்தவர்கள் the உடனடியாக embodiment, சரணடைஞ்சோம். நான் அதன் சுரூபமாக you இருந்தேனா? know, I remember that one time that எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை தாதி to ஜான்கி Baba. பாபா கிட்ட She was சொன்னாங்க. at Pune. பூனால Send இருந்தாங்க. some good speaker, பாபா good teacher. நல்ல So Baba ஆசிரியர்களை sent. அனுப்புனாரு At that time, அனுப்புனாரு. all the young daddies had gone for service, only old ones in Mother. பட்டிமன்றம் கொடுக்கும் நல்ல She ஆசிரியர் just அனுப்பியிருந்தாரு sent பாபா. old ladies. நானு Because ஒரு you will 2 send me the வயதானவங்களை hands that அனுப்புறேன் you are asking. அப்படின்னு பாபா சொன்னார். And Dadi Janki said, since then, I never asked தாதி Baba. ஜான்கி சொன்னாங்க, அந்த And நாளில the way இருந்து I நான் serve, பாபாவை கேட்டது keep கிடையாது. creating hands, keep creating hands, நான் keep creating சேவை hands. செய்யற விதத்திலேயே So நான் each one நிறைய of us, we have to think, ஆசிரியர்களை உண்டாக்குனேன் அப்படின்னு am I தாதி able ஜான்கி to தன்னுடைய அனுபவத்தை really சொன்னாங்க. inspire, sustain, எப்படி நான் ஊக்குவிக்க முடியும், to prepare others நான் with எப்படி such good ஆதரிக்க முடியும், instruments. எப்படி நான் ஜீவாத்மாக்களை கருவிகளா உண்டாக்கி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க I முடியும். remember that, I எனக்கு was ஞாபகம் ministering in இருக்கு. Queen's Center.
நான் குயின்ஸ் And நிலையத்துல இருந்தேன். of course, cooking is one thing, but baking I never knew சமையல் because we செய்வேன். don't ஆனா bake much in India. கேக் இந்த Then I கேக்கு learned பிஸ்கட்லாம் something I நான் should learn. செய்ய So I மாட்டேன். learned to bake the cake and bread. பேக்கரி செய்ய மாட்டேன். Simple one, not like fancy decoration. சாதாரணமானது, Very nice. ரொம்ப உயர்ந்த தரமுடையதாக இல்லை. ஆனா பேக்கரி ஓரளவுக்கு செய்வேன், Dadi Janki came. பலகாரம் செய்வேன் I think அப்படின்னு both சொல்றாங்க dadis தீதி. came. I தாதி think ஜான்கி வந்தாங்க 1986, 1986 year of peace. தாதி ஜான்கியும் பிரகாஷ்மணி So when தாதியும் they வந்திருந்தாங்க. entered, smell the bread. ரொட்டியோட Homemade வாசம் bread. வந்தது. பன் And பிரெட் whenever I make, I said, don't tell. But they came to know, you still சொல்லாதீங்க, make நான் தான் bread. செய்தேன் So அப்படின்னு I சொல்லாதீங்கன்னு always சொன்னேன். told ஆனா தெரிய them, வந்தது. but it was other way around. Oh, you haven't taught anyone. நீ இன்னும் நீ தான் செய்துட்டு So இருக்கிறியா our அப்படின்னு தாதி கேட்டாங்க. நான் way நினைச்சேன் அது தாதி என்ன was பாராட்டுறாங்கன்னு. the ஆனா instrument is வேற same. விதம். When you are தாதி making நீ the இன்னும் create கருவிகளை things, உண்டாக்கலையான்னு கேட்டாங்க. சோ என்னுடைய make them நான் ஒரு capable, கருவியாக make them. மற்றவர்களை And நான் that is the way, தகுதியுடையவனாக ஆக்க வேண்டும். and that is whatever you are doing, you share. நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ மற்றவர்களோட Don't பகிர்ந்து just கொள்ள tell வேண்டும். people to do. But then மற்றவர்களை செய்ய understand, சொல்லக்கூடாது, ஆனால் பகிர்ந்து கொள்ளுங்க. and then automatically the அப்போதான் quality எளிய which we முறையில want to see in others நாம is created. பார்க்க வேண்டிய தகுதியான கருவி Just நாம think உண்டாக்க about it, முடியும். because சிந்திச்சு each one பாருங்க, of us யோசிச்சு really பாருங்க. can create நம்ம many ஒவ்வொருத்தரும் Baba's instruments. நிறைய பாபாவுடைய கருவிகளை உண்டாக்க முடியும். And one of the way I felt was அதுல ஒரு முறை ஒரு feeling விதமான of family, feeling of ஒரு கருத்து, குடும்பம் என்ற உணர்வு, belonging. ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, So that உரிமை Mama's quality, உரிமை கொள்ளும் மனப்பான்மை, பிலாங்கிங், உரிமை கொள்ளும் why மனப்பான்மை. so many, நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் என்ற 300 உரிமை. when Brahma Baba formed பிரம்மா பாபா family, ஓம் மண்டலி உண்டாக்குன சமயம் 300 of them together. 300 பேர் ஒன்றாக இருந்தாங்க. So everyone who comes ஒவ்வொருத்தரும் for a retreat முன் or for a visit, முன்னிலையில வந்து ரிட்ரீட்டா இருக்கலாம், ஒன்று they கூடுதலாக should be இருக்கலாம், served in such a way wherever they go, ஸ்நேகிலனாக become இருக்கலாம். good instruments. முன்னிலையில வந்து நல்ல சேவை And செய்து this நல்ல whole கருவிகளாக thought of நாங்க serving the yagya, belonging to yagya, யக்யாவுக்கு very, very சேவை important. செய்யறது, யக்யாவுக்கு உரியவனாகிறது, இந்த உணர்வை நாம கொண்டு உணர்த்த வேண்டும் மற்றவர்களுக்கு. Mama really was a மம்மா source of inspiration. ஊக்குவிக்கும் ஒரு கருவியாக இருந்தாங்க. As you all know that உங்க எல்லாருக்கும் தெரியும், at that time there was a lot of அந்த சமயம் opposition. நிறைய எதிர்ப்புகள் So இருந்தது. wherever something, Mama will be sent, and எங்கெல்லாம் அம்மா அனுப்பப்பட்டாங்களோ she was brave. தைரியமாக இருந்தாங்க மம்மா. She had to go to the court. There was மம்மா something கோர்ட்க்கு against போக Om. வேண்டியது இருந்தது. ஓம் மண்டலிக்கு எதிர்ப்பாக So when she is நீதி on the சொல்லப்பட்ட stand, சமயம் she is asked to நீதிமன்றத்துக்கு take oath, போனாங்க. and she வாக்குறுதி refused. எடுக்க வேண்டியதா இருந்தது, ஓத் எடுக்க வேண்டியதா I இருந்தது. cannot ஆனா மம்மா say வாக்குறுதி எடுக்கல. God is everywhere. கடவுள் பகவான் எல்லா I will இடத்துலயும் not hold இருக்கிறார் this என்ற Gita in my வாக்குறுதி நான் hand எடுக்க to மாட்டேன். take oath. இந்த கீதையை So நான் lawyer கை just தொட said, but மாட்டேன். this is court. She says, I லாயர் know, சொல்றாங்க இது but I கோர்ட். will only speak truth. ஆனா மம்மா சொன்னாங்க They say, but எனக்கு what do you தெரியும், want? ஆனால் நான் உண்மையை மாத்திரம்தான் பேசுவேன். Then she of course said, மம்மா சொன்னாங்க. she just starts saying, God is my father and he's not omnipresent. கடவுள் என்னுடைய தந்தை, அவரு So was தூணுலியும் very, very துரும்பொலியும் இருப்பவர் அல்ல. totally brave. இன்னும் மம்மா தைரியமா Stood to the சொன்னாங்க. truth.
உண்மைய பேசினாங்க. and had a very kind of strong magical personality. காந்தத்தை போல தனித்து நிற்கும் குணமுடையவராக Just a இருந்தாங்க short அம்மா. time, குறுகிய she காலம்தான், became perfect. ஆனால் அம்மா குறுகிய காலத்திலே முழுமை நிலை அடைந்தார்கள். Most of you haven't seen her, but we நீங்க are எல்லோரும் celebrating அம்மாவை today பார்த்திருக்க World மாட்டீங்க. Mother Day. She is like ஆனால் our mother. உலகத்தாய் Jagadamba. என்ற கொண்டாட்டத்தை நம்ம கொண்டாடுறோம். Then அம்மா became ஜெகதம்பாள், Saraswati. உலகத்தாய், சரஸ்வதியானாங்க, So her ஞானத்தின் personality அதிபதி. will bring resources. அவங்களுடைய இயல்பு குணம் தான் And people like to give, surrender, use it worthwhile way. These kinds of thoughts. நன்மையை come. கொண்டு வருது. So we call her Lakshmi also. லக்ஷ்மி, அவங்க பொக்கிஷத்தை கொண்டு வராங்க. World Mother, then சரஸ்வதி goddess of உலகத்தாய், knowledge, but also goddess ஞானம் of life. நிறைந்தவர், Because you are ஞான giving தெய்வம், vast resources also, right? செல்வாக்கின் தேவதை அம்மா. Not for by own self, லக்ஷ்மி but it's for your தனக்காக purpose. இல்ல, ஆனால் யக்யாவுக்கும் சேர்த்து How much we மாமா inspire நன்மையை கொண்டு வந்திருக்காங்க. everything அவ்வளவு to be, ஊக்குவித்திருக்காங்க. support for the support எல்- of Yagi. யக்யாவின் ஆதரவுக்கு மாமா நிறைய Baba உழைப்பு போட்டிருக்காங்க. தன்னுடைய மாற்றத்தின் அடிப்படையில Our home நாளைக்கு is நம்மளுடைய to வீட்டு have பாடம் unlimited intellect, அளவு கடந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தி உடையவராக இருங்க, தூரத்து பார்வை உடையவராக இருங்க. Baba says when you have பாபா an சொல்றார், easy nature, இயல்பு குணம் you உடையவராக will automatically இருந்தீங்கன்னா நீங்க எளிய have முறையில the power to pack up. தயாரான நிலையில இருக்கும் சக்தி உடையவராக இருப்பீங்க. Some people say we are sorting out our life, we are packing ஒரு up சிலர் to see சொல்றாங்க, what really we need and rest we can நாங்க use it in எங்க worthwhile way. வாழ்க்கைய நினைநிறுத்து பார்க்கிறோம், எந்த Baba வகையில says நாங்க that தகுதியுடையவராக ஆகலான்னு. ஆனால் பாபா சொல்றார், when you have an easy nature, உங்களுக்கு then you இயல்பு will be குணம் very உடையவராக cooperative. இருந்தீங்கன்னா நீங்க அன்பானவராக இருப்பீங்க, Cooperative ஒத்துழைப்பு கொடுப்பவராக இருப்பீங்க, with everyone. எல்லோரோடையும் Be ஒத்துழைப்பு கொடுப்பீங்க, with everyone. அன்பானவராக ஒத்துழைப்பு To கொடுப்பவராக the இருப்பீங்க. extent that you remain easy nature, நீங்க எந்த அளவுக்கு accordingly இயல்பு குணம் உடையவராக Maya will இருக்கின்றீர்களோ not அதற்கு தகுந்தாற் போல மாயை உங்களை தாக்க மாட்டார், oppose you. உங்களுக்கு தடங்கல்கள் கொடுக்க Maya மாட்டார். will also support you, not oppose you. மாயையும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். Baba says Maya will பாபா not சொல்றார், oppose you as much. மாயை So Baba says உங்களுக்கு when you தாக்கல் have கொடுக்க an easy மாட்டார். nature, நீங்க இயல்பு குணமுடையவராகவும் தூரத்து பார்வை உடையவராகவும் இருந்தார் you do not have any waste thoughts. வீணெண்ணங்கள் உங்கள இருக்கக்கூடாது. Nor Baba says you பாபா சொல்றார், nor even you waste your time. Your காலத்து intellect விரயம் are பண்ணாதீங்க. limited and உங்க புத்தி farsighted. This is why தூரத்து in பார்வையுடையதாகவும் adverse situation விரிவான புத்தி நிலையில உடையவராகவும் இருக்க வேண்டும். it will become வீண் favorable எண்ணங்கள் to உங்களை have நெருங்காது. you support நீங்க you. எளிய குணமுடையவராக So this இருந்தால் is வீண் our எண்ணங்கள் உங்களை நெருங்காது. churning point. Early இது morning, wake up, sit with Baba. காலையில எழுந்த உடனே Baba பாபாவோட will அமர் take ரசம், intellect. தூரத்து Baba பார்வையுடையவராக is farsighted. மேன்மையான So புத்தி just உடையவராக in இருங்க. reverence with these two thoughts, இந்த and இரண்டு then எண்ணத்துல நீங்க from Baba, பாபாவுடைய நினைவுல அமருங்க. பாபா when கிட்ட an இருந்து இந்த எண்ணம் experience கிடைக்குது. comes, explanation, insight come. அனுபவம், Very அனுபவத்துல Amrit நீங்க will if போற you take a சமயம் thought and sit with Baba, ஆழ் such a மனத்துல clarity இருந்து will come. இந்த அனுபவத்தை அனுபவிங்க. So that's what தெளிவான you have புத்தி to do. நிலையுடையவராக ஆகுவீங்க. You all are leaving and taking lot நீங்க of எல்லோரும் விடைபெறீங்க.
small practices, exercise, சின்ன சின்ன பயிற்சிகளை உங்களோட எடுத்துட்டு போறீங்க. different topics for churning. வெவ்வேறு தலைப்புகள் கடைதலுக்காக, ஞான கடைதலுக்காக வெவ்வேறு Some at the தலைப்புகளையும் same எடுத்துட்டு போறீங்க. I came with different state of mind, but நான் I'm வெவ்வேறு going with a விதமான different புத்தி state of mind. நிலைப்பாட்டுல வந்தேன். ஆனால் இப்பொழுது And I'm நான் sure that's what must be தனித்து நிற்கும் the புத்தி gift of நிலைப்பாட்டுல வீட்டுக்கு blessings for போறேன். everyone. எல்லோருக்கும் ஆசீர்வாதம் என்ற பரிசு கொடுக்கப்படும். வீடு திரும்புறதுக்கு முன்ன ஓம் சாந்தி. Om Shanti. We do indeed have Shanti. souls starting to leave, so there's a few things we'd like to do, especially in this session. And the first thing இந்த is இன்றைக்கு reminding us that Mama's Day is coming this மம்மாவோட week, and நாள். we've been listening இந்த to the வாரம் specialities of Mama. It's quite a மம்மாவுடைய remarkable சிறப்பு குணம், list to சிறப்பு explore. So தன்மைகளை நாம first, we'd like to invite Ashley ரிட்ரீட்ல forward. கேட்டோம். Come இப்போ all the நம்ம way பகிர்ந்து here. கொள்ளலாம். It's ஒவ்வொருவரா very பகிர்ந்து lovely கொள்ளலாம். here. You get a beautiful view of the gathering. It's fantastic. Come please, to take this very deeply inside specialities of Mama. மம்மாவுடைய சிறப்பு குணங்களை முன்னிலையில வந்து பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. Actually, this is month of June. It is Mama's month, so we want to take இப்போ 2 மம்மாவுடைய minutes நாள், to just மாதம். remember Mama and say thank you to her, ம். whatever she's in our life. மம்மாவுக்கு has நாம brought so நன்றி much கடன் செலுத்தலாம். in subtle form. நிறைய So let's sit விஷயங்களை மம்மா கற்றுக் கொடுத்திருக்காங்க. and listen. மம்மாவோட நினைவுல அமரலாம். तेरी याद आई, तुम भी तो आओ, माँ गोद में अपनी हमें भी बिठाओ, तेरी याद आई, तुम भी तो माँ गोद में अपनी हमें भी बिठाओ, तेरी याद आई, यहाँ हो वहाँ हो, कहाँ खो गई हो, क्या कर रही हो, कहाँ खो गई हो, नहीं आ सको तो, नहीं आ सको तो पता ही बताओ, माँ गोद में अपनी हमें भी बिठाओ, तेरी याद आई, वादा किया अंत तक साथ देंगे, कहाँ कब क्यों बीच में छोड़ देंगे, इतना ही अधिकार, इतना ही अधिकार हमको दिलाओ, माँ गोद में अपनी हमें भी बिठाओ, तेरी याद आई, मंदिर में भक्तों की नजरें निहारे,
झनकार वीणा की झनकार आकर सुनाओ सखियों से ही सही मिल कर के जाओ तेरी याद आई ऐसे न जाने कच्चे कितने हैं आए जन्म में तो माँ को बिना देख पाए ममता की वो लाज ममता की वो लाज कुछ तो निभाओ माँ गोद में अपनी हमें भी बिठाओ तेरी याद आई भीगे ये अंगूर भी तो है कहते माँ से तनिक दूर हम रह न सकते बाहें बढ़ाओ बाहें बढ़ाओ हमें भी उठाओ माँ गोद में अपनी हमें भी बिठाओ तेरी याद आई तुम भी तो आओ माँ गोद में अपनी हमें भी बिठाओ तेरी याद आई Thank you. That was not Ashaben singing. That was, I just discovered, that was BK Gulzarmani that was singing. That was beautiful. It was such a feeling of the original days. It was absolutely beautiful. Thank you. Did you enjoy? Divine appreciation. Online, did you enjoy? Yeah, stunning. So, as I say, many are leaving, so we want to take this time as well to appreciate almost everyone in this hall because so many contributed. We, of course, always thank Baba first for a beautiful life and great fortune. And we also thank Didi for being so present. I feel more and more just your presence is such a gift. Thank you. And we thank Sister Bhumi, who I have not been able to keep up with her. I think she brought me in for a particular function. I don't think I fulfilled it because I just could not keep up. But the whole Avyakti Parivar team is amazing. So if we could please have them stand up again and take a moment to face the gathering, take their drishti. I hope you know who you are. Someone should. Why is this always so difficult? Why is it so difficult? I think it's everyone I see. Please stand. Please, please stand. They would like the opportunity. Just stand wherever you are. Yeah. No? Just Give them the opportunity to appreciate you. and of course, I would like to Because of- thank our Sister Judy. சேவகர்களையும் சிஸ்டர் ஜூடி எழுந்து நிக்க சொல்றாங்க சிஸ்டர் Right. ஜூடி I Can was you just all stand up at running least? to keep up. Yeah. Please, please. You know, what did you say? 6 years, 3 months. So yeah. Every day, they have ஒவ்வொரு been நாளும் really the instruments to ensure very high quality sustenance comes right to you. உயர்ந்த We have to நிலையில appreciate these things. It's the reason you're here, ஆதரவு actually. So கொடுக்கறதுக்கு please,
please चलो stand. जल्दी जल्दी நாம Please நிறைய stand. முயற்சி You're always செய்திருக்கோம். so தயவு thin. செய்து You can எழுந்து do it. நில்லுங்க. You've got just stand up legs. wherever you are உங்களால செய்ய If they முடியும். can't நீங்க see you, செய்திருக்கீங்க. please come. I don't know what happened. Some are still actually distributing things in the back. Please come forward. பின்னாடி We need to சேவகர்கள் them, இன்னும் so please come. சேவை செய்து So, and I know கொண்டிருக்கின்றார்கள். there's others. It's very. The camera is here actually. கேமரா முன்னிலையில இருக்கு. Oh my gosh. Okay, well, they exist. You'll have to imagine them. आप तो इधर तो आ जाओ रूपाली बहन யாரும் Please, முன்னிலைக்கு வர and in this மாட்டாங்க. direction. In this. no you move forward then we Okay. move forward Okay, I'll keep going. And that will ரூபாலி pull பஹன் you. மற்றும் எல்லோரும் முன்னிலைக்கு வருகின்றனர். I know there's a lot more. I know. So நிறைய நிறைய பேர் இருக்கின்றீர்கள். the core. So முன்னிலை please take a வந்தவர்கள் moment ஒரு to சிலர் give தான். such loving drishti, such appreciation. Absolutely stunning what they do. If I sometimes I sit here and watch, I don't even know what's going on. It's incredible. நான் இங்க நின்று They சில have சமயம் unlimited கவனிக்கிறேன். intellects. This is a மேன்மையான demonstration of புத்தி unlimited intellects. If we can give them a moment உடையவர்கள் of deeply appreciative drishti. நன்றி உணர்வோடு திருஷ்டி கொடுப்போம். Thank you from our hearts. Amazing sisters and brothers. I know there are brothers too. அபூர்வமான சேவை செய்த சகோதர சகோதரிகள். In awe what the Peace Village Niwasis do. It's நிவாசி செய்த சேவை அபூர்வமான சேவை. You talked about growth. ஒரு They have ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று களைப்படையாமல் சேவை செய்திருக்கின்றார்கள். But if you can give it a try, Peace Village Niwasi. Come on. Peace Village Niwasis அனைவரும் எழுந்திருங்க. எழுந்து நில்லுங்க. We're having success. This is great. I know there's இவர்கள் more. எல்லோரும் But பீஸ் yes, வில்லேஜ்ல please, தங்கி இருக்காங்க. please, why are சேவை Kelly செய்பவர்கள். Why are they sitting? What's going on? Yeah. They didn't set a good example. Thank you. Yeah, there's so many நன்றி knots there. நன்றி நன்றி. Understand what's going on. Anyways, please. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா எல்லோருக்கும் நன்றி. And of course, we're so well fed in many ways, but even physical food. பல விதத்துல எங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கப்பட்டிருக்கு. All of those சமையல் கட்டுல உள்ளவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். I'm not going to ask you to stand because I know it's hopeless, but know how much we appreciate each and every one of you. Because it was amazing. நாங்க It was a நன்றி little கடன் tricky. I know பட்டிருக்கோம். it kept shifting the timings, but you adjusted. Mm. So big thank you. Big thank you. நேரம் We just நேரம் randomly மாற்றங்கள் waved in the air ஏற்பட்டது, so we could ஆனா purchase them. Yes. எல்லோரும் Thank you. நல்ல மாதிரியாக ரிட்ரீட்டை Thank முடிச்சிட்டோம். yourself for coming, and everyone contributed so much. We're going to do a bit. Today is Deity Day. So I know that you have received, I hope, one of these. Did you receive one of these? And did you receive a little slip of paper with a virtue? Fantastic. This is going well, isn't it? No, you're waving, you're giving blessings, or you did not receive, or all of the above, did not receive. So we might need 3 more crowns to emerge from the ether with virtues. We'll get to 4. Well, just, yeah, many. So what we'd like you to do, we are deity souls. We are always deity souls. We simply go through different stages as we move through the cycle. And at this point, thanks to Baba, our divinity emerges. And we'd love for you to see that in each other. So you are not going to put the crown on your own head. You are going to put the crown on someone else's head. I would suggest someone beside you.
it's a little difficult when they're far away. So we have some very majestic music. So hold on, don't get to, wait. We have very majestic music. I think it's queued up. So first, seat yourself in that very royal awareness. I am a deity soul. I am a deity